உங்கள் முன்னாடி இருக்கிற இதுதான் ஆசிலேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் நேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் அதை டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டு இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையர் அப்படின்னு ஒன்று இருக்கும். 1, 10, 100, 1K, 10K அண்ட் 100K அப்படிங்கிற ரேஞ்சஸில் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து 100 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா 100 அப்படிங்கிற மோடை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஒன்று 100 × 100 அப்படின்னு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே வரும். அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இங்கே இருக்கிற பட்டன்ஸ் இது எல்லாமே வோல்டேஜ், அதாவது அந்த வேவோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், வோல்டேஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த 3 பட்டன்ஸ். 0.3 வோல்ட், 3 வோல்ட் அண்டு 30 வோல்ட் அப்படிங்கிற லெவலுக்கு செட் பண்ணிக்க முடியும். அண்டு இதை வேரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற பட்டன். இப்போ எனக்கு 2 வோல்ட் தேவைப்படுது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா 3 அப்படிங்கிற மோடில் போட்டுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக 3 வோல்ட் வரைக்கும் அதிகபட்சமாக வர்ற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே சைன் வேவோடது. ஓகே, பட் இப்போ நமக்கு தேவை ஸ்கொயர் வேவ். ஸோ ஸ்கொயர் வேவுக்கு இந்த செக்மெண்ட் எல்லாமே ஸ்கொயர் வேவாக ஆக்ட் பண்ணும். சைன் வேவோட ஆம்ப்ளிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த பட்டன், வேறஸ் நான் ஸ்கொயர் வேவோட ஆம்ப்ளிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நான் இந்த பட்டனை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற பட்டன் எதுக்குன்னா, இப்போ நான் இதே ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டரையை யூஸ் பண்ணி ரெக்டாங்குலர் வேவ்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது ஆன் ஸ்டேட்டும் ஆஃப் ஸ்டேட்டும் எவ்வளவு தூரத்தில் இருக்கும், டைம் டிலே எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது. இதை நான் வேரி பண்ணுறது மூலமாக ஆன் ஸ்டேட்டும் ஆஃப் ஸ்டேட்டும் வெவ்வேறையாக இருக்கிறது மாதிரி நம்மளால் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். என்ன ரேஞ்ச் அப்படின்னா 100s மோடில் போட்டு நான் ஃப்ரீக்வன்சியை 1 அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா 100 ஹெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வேவை இப்போ இந்த ஏஎஃப்ஓ ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேவ் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா சிஆர்ஓவில் இந்த 2 வயரையும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். So this is the output generated for the setted values. இப்போ நான் அந்த ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வச்சிருக்கிற வேல்யூக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெக்டாங்குலர் வேவ் மாதிரி மாறிட்டதை கவனிக்க முடியும். ஸோ இதுதான் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நேபோட ஒர்க்கு. இதை வந்து நம்ம ஸ்கொயர் வேவ் வைக்கணும் அப்படின்னா ரெண்டுமே, அதாவது ஆன் ஸ்டேட்டும் ஆஃப் ஸ்டேட்டும் ஈக்குவலாக வர்றது வரைக்கும் அந்த ஆஃப் சிமெட்ரிங்கிற பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சைன் வேவ் ஃபார்மை எடுத்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இப்போ இதில் நான் ஃப்ரீக்வன்சி நேப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த நேப்பை நான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 100s அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையரில் போட்டிருக்கேன். அண்டு 1 அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போது நம்ம ஏஎஃப்ஓ இப்போ 100 ஹெட்ஸ் சைன் வேவை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 100 மோடில் போட்டிருக்கோம், அதனால 100 ஹெட்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ இதை 1K மோடுக்கு மாற்றுறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இதுவே நான் 1Kக்கு போடுறேன் அண்ட் ஜஸ்ட் 10. இப்போ நம்ம சிஆர்ஓவில் தெரிகிறது 10 ஹெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைன் வேவ். இது 100, 1K அதாவது 1000 ஹெட்ஸ். இது 10K 10,000 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் சைன் வேவ் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் ஜஸ்ட் கன்வென்ஷனுக்காக 100 ஹெட்ஸுக்கு போய்க்கிறேன். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அந்த ஆம்ப்ளிடியூடை சேஞ்ச் பண்ணால் என்ன வேரி ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. 3 வோல்ட் மோடில் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கேன். அண்ட் இதுதான் 3 வோல்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம். ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூட் பட்டன் பண்ணுற வேலை.